உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்துக்காக குமணன் வரலாறு பகுதிக்கு இன்றைய நாளில் 26/8/2024 ஒரு களப்பயணம் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் பார்த்தால் பூக்கள் எல்லாம் அருமையாக இருக்குது. மழை பெய்யுது. இந்த மலர்கள் பற்றியெல்லாம் இன்னும் எதுவும் தெரியவில்லை. இதை வரலாற்றுத்துறை பேராசிரியர் மதியழகன் இதை பற்றி விளக்கினால் எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தியாக அமையும். வணக்கம் ஐயா. உடுமலை வரலாற்று ஆய்வு நிறுவனத்தின் சார்பாக சிவா ஐயா கேட்ட இந்த கேள்விக்கு சங்க இலக்கியத்திலிருந்து பெருஞ்சித்திரனார் அவர்கள் கூறிய சில செய்திகளிலிருந்து நான் இன்றைக்கு பதில் உரைக்கிறேன். இந்த குமணன் வாழ்ந்த பகுதியில் பலாமரங்கள் அதிகமாக இருந்ததாக அவருடைய குறிப்பிலே குறிப்பிடுகின்றார். இந்த பலாமரங்களில் மந்தி ஒரு சக மந்தியை ஒரு குரங்கை பார்த்து அந்த இனிமையான பழங்களை தின்பதற்கு அழைப்பதாக அந்த பாடல் கூறுகின்றது. இந்த பகுதியிலே பலாமரங்கள் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதன் பின்பு இந்த பகுதியிலே அந்த காட்டை அழித்து விவசாயம் செய்திருக்கக்கூடிய பகுதியை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இது காணப்படுகின்றது. எனவே இது காட்டுப்பூக்கள் நிறைய பதிப்புக்கத்திலே சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பூக்களை இங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த பூக்கள் தான் பின்னால் அது பல முறை அழிக்கப்பட்டு இந்த காட்டு செடிகள் வளர்ந்திருக்கின்றது. இதை ஆய்வுக்குரிய ஒரு பகுதியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பகுதியில் சொல்லக்கூடிய அந்த உடை மரங்கள், இந்த பகுதியில் காணக்கூடிய அந்த காட்டு மல்லிகள், கொடிகள் இவையெல்லாம் பதிற்றுப்பத்திலே குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த பகுதி ஒரு மக்கள் வசித்த பகுதியாக நாம் காண முடிகிறது. பலாமரங்களை நாம் இங்கு காண முடியவில்லை. குரங்குகள் மந்திகளையும் நாம் காண முடியவில்லை. ஆனால் கொழும்பும் பகுதியில் மந்திகள் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இது மனிதர் மக்கள் வசித்த பகுதி, குறிப்பாக இந்த செஃபார்ட் என்று சொல்லக்கூடிய பசவர்கள் வசித்த பகுதியாக நாம் தெரிய வருகிறது. சரி.